அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை பருப்பில் வேக வச்சு கடைஞ்சி சாப்பிடலாம். இல்லைன்னா வெறும் கீரையாகவே போட்டு நல்லா பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். வயிற்றுப்புண் நல்லா ஆறும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதை துவையல் செஞ்சுக்கலாம். சட்னி மாதிரி ஆட்டி சாப்பிட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது காரக்குழம்பு மாதிரி வைக்கலாம். இதோட காய் பாருங்கள். இந்த காய் காரக்குழம்பு மாதிரி அந்த காயை பிச்சு வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா காரக்குழம்பு வச்சுக்கலாம். அதோடைய பழம் பாருங்கள். நாங்களாம் இது பழுத்துச்சுன்னா நல்லா சாப்பிடுவோம். எனக்கு நல்லா சாப்பிட்ட உடனே புண் இருந்துச்சுன்னா அப்போயே சாப்பிடுவோம். அதுமாரி புண் இருந்தாலும் அந்த இடத்துல 2 நாளைக்கு தான் அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக ஆறும். வயிற்று புண் இருந்துச்சு, வாய் புண் இருக்குது, சில பேர்த்துக்கு புண் ஆறாமல் இருக்குது அப்படின்னா இந்த பழம்லாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக புண் ஆறிடும். இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கருப்பு கலரில் இருக்குது. இது ரெட் கலர்லேயும் இருக்கும். அடுத்த வீடியோவில் ரெட் கலரு மணத்தக்காளி செடி காட்டுறேன். இதை பாருங்கள்.